ஸோ என்னோட தேடுதலை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் தேடினது எனக்கு கிடச்சதுன்னா, எஸ், நான் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த ரோடில் இருக்கவங்க, இந்த அடிக்ஷன் சென்டரில் போய் இயேசுவை பற்றி பேசுவேன். மதத்தை பற்றி பேச மாட்டேன், கிறிஸ்டியானிட்டி பற்றி பேச மாட்டேன். உங்கள் உடம்பு தான் ஆலயம், உள்ளே இயேசு இருக்கார், குடிக்காதீங்கன்னு சொல்லுவேன். அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னேன். வெளியே போய் சுவிசேஷத்தை நான் சொல்லியே தீரணும். அடிக்ஷன் சென்டர்ஸ் போவேன், ரோட்டில் எல்லாருக்கிட்டையும் போகும்போது, நான் வாக்கிங் போகும்போது கூட என்ன பண்ணுவேன்னா 4-5 பாக்கெட் ஃபுட்டு எடுத்துப்பேன். போகும்போது ரோட்டில் இருக்க நான் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இது நான் வந்து பெரிய விஷயமா அழட்டிக்கிறதுக்காக சொல்லலை. நான் நிறைய வீடியோஸ் ஏன் இதில் போட முடியாதுன்னா, அதில் அவங்க குழந்தைங்களோட முகம்லாம் இருக்கிற வீடியோஸ் போட வேணான்னு பார்க்குறேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஹாஸ்பிட்டல் ஊழியம், கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணணும். நீங்கள் வெளியே போய் சுவிசேஷத்தை சொல்லணும், ஏழைங்களுக்கு கொடுக்கணும். இதில் இருக்கிற நிம்மதி எதுலேயுமே இல்லை. இதில் தான் ஓகே, நான் பிறந்ததுக்கான பலனை இதில் தான் பார்க்குறேன். இவ்வளோ நாளாக நான் வந்து தூங்கி எந்திரிக்கும் போது நான் எதுக்கு பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேனே தெரியலையே, பேசாமல் செத்து போயிடலாமான்ற தாட் தான் அதிகம் வரும். ஆனால் இன்றைக்கி நான் பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன், 4 பேருக்கு கொடுக்கணும். இன்றைக்கி நான் பிறந்திருக்க 4 பேருக்கு யூஸாக இருக்கணும். என் இயேசுவை பற்றி சொல்லணும். கிறிஸ்துவ மதத்தை பரப்ப மாட்டேன், இயேசுவை பற்றி சொல்லணும், அடுத்தவங்களுக்காக ப்ரே பண்ணணும். இதுதான் எனக்கு இயேசு கொடுத்த கட்டளை. என் கற்பனையை கை கொள்ளுனாரு, அவர் கற்பனையை நான் கை கொண்டுட்டு இருக்கேன். இதில் ஃப்ளாஸ் இருக்கும், வில் ஃபால் டவுன். நம்ம எல்லாம் 100% பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. அந்த ஜீசஸ் வந்து மற்றவங்க மாதிரி கிடையாது. என்ன குறை இருக்குது, என்ன குறை கண்டுபிடிச்சி இதுக்கு ஒரு கமெண்ட் போடலான்னு ஜீசஸ் பார்க்க மாட்டார். என்னோட நிறைவை அவர் பார்ப்பார். ஓகே, அவனோட இன்டென்ஷன் கரெக்டாக இருக்குது, அவன் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். இதுதான் ஐ எம் ட்ரைங் டு வாக் வித் ஜீசஸ். அவ்வளோதான். இது எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு எனக்கு மட்டும் கிடையாது. இயேசுவை தயவு செய்து வெளியே போய் தேடுங்க, ஏழைங்களை தேடுங்க, நோயாளிங்க கிட்ட தேடுங்க. நீங்கள் வந்து அவரை சர்ச்சில் போய் தேடாதீங்க ப்ளீஸ். சர்ச்சிலேயோ இல்லை மற்ற மதத்தில் இருக்கிற மாதிரி ஹிமாலயாஸ்லேயோ அங்கேருந்தோ இங்கேருந்தோ நிம்மதி இருக்கிற மாதிரி இருக்கும், அமைதி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கே இயேசு இல்லை. இயேசு எங்கே இருக்கிற அவரை தேடுங்க. ஏழைங்களுக்கு கொடுத்தா இயேசு கொடுத்த மாதிரி இதை பண்ணிங்கன்னா போதுங்க. Jesus will be happy. You know why? Jesus loves you and I love you.